மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகேயுள்ள தொட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். பட்டதாரியான இவர் கரூரில் தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். மதுரை பேரையூரைச் சேர்ந்த வீரசெல்வி என்பவரை கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் வீரசெல்விக்கு ஆசிரியர் பணி கிடைத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரை அனுப்பானடி பாபுநகர் 4வது தெரு பகுதியில் வாடகை வீட்டில் குடியேறியுள்ளனர். இந்நிலையில் செந்தில்குமார் சில வருடங்களாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். அவ்வப்போது வீரசெல்வியின் பணத்தை எடுத்துச் சென்று மது அருந்துவது, பெண்களுடன் தகாத உறவு என்று தெரிந்து வந்துள்ளார். இதனால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் செந்தில்குமார் திடீரென சிலைமான் பகுதியில் வைகை ஆற்று கரையோரத்தில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் செந்தில்குமாரின் உடலை மீட்டு அவரின் மனைவியிடம் தகவல் கூறியுள்ளனர். கணவர் இறந்த சில நிமிடங்களிலேயே செந்தில்குமாரின் மனைவி வீரசெல்வி மற்றும் மகள்களான 13 வயதான தனுஸ்ரீ, 8 வயதான மேகாஸ்ரீ ஆகிய 3 பேரும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில்.